ஹலோ கைஸ், இப்போ நம்ம இருக்கிறது பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன். அடுத்த மாதம் ஓப்பன் ஆக போகிற இந்த ரூட்டில் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சா, இல்லைனா என்னென்ன ஒர்க்லாம் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷனில் ஒரு மெட்ரோ ட்ரெயின் என்ட்ரு ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆக்சுவலாக இந்த ரூட்டு ஃபுல்லாகவுமே நிறைய சோதனை ஓட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம போகிற வழியிலே நிறைய மெட்ரோ ட்ரெயின் பார்ப்போம். வாங்க தொடர்ந்து போகலாம். பூந்தமல்லி பைபாஸ் டு கலங்கரை விளக்கம் வரைக்கும் வரப்போகிற இந்த எல்லோ லைனில் பூந்தமல்லி பைபாஸ் டு வடபழனி வரைக்கும் உள்ள ஸ்ட்ரெச்சஸ் மட்டுமே ஜூலை மந்தில் ஓப்பன் ஆக போகுது. இப்போ நம்ம இருக்கிறது டுவர்ட்ஸ் பெங்களூர் போகிற டைரக்ஷனில் லெஃப்ட் சைடில் இருக்கிறோம். இந்த சைடில் இருக்கிற இந்த பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷனோட ஒர்க் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி இந்த மெட்ரோ ஸ்டேஷன் கவர் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து இந்த வெளியெல்லாம் வந்து பார்க்கிங் டைல்ஸ் பிளேஸ் பண்ணுற வேலைகள் போயிட்டு இருந்தது. இப்போ அது ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இந்த உள்ள என்ட்ரானோடனே நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் பைக் பார்க்கிங், ரைட் சைடில் கார் பார்க்கிங். பார்த்தீங்கன்னா கார் வரதுக்கு அங்கே ஒரு கேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் வந்து அங்கே ஃப்ரேம் ஃபிட் பண்ணுற வேலைகள் போயிட்டு இருந்தது. இப்போ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருந்தது. பட் இந்த சைடு ஒர்க் முடிஞ்சாலும் அந்த சைடில் இன்னும் ஃப்ரேம் ஃபிட் பண்ணுற வேலைகள் போயிட்டு தான் இருக்குது. வாங்க உங்களை அந்த சைடு கூப்பிட்டு போகிறேன். இப்போ ஸ்டேஷன் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டேஷனில் பார்க்கிங்லேருந்து உள்ளே வர வழியில் இதில் என்ட்ரானோன்னா லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு லெஃப்ட் இருக்குது, ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஸ்டெப்ஸ் இருக்குது, ரைட் சைடில் எஸ்கலேட்டர் இருக்குது. நான் ஜஸ்ட் அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் தான் போயிருந்தேன். ஸோ உள்ளே எதுவுமே போக முடியல, ஏன்னா அங்கே வேலை நடந்துகிட்டு இருந்தது. ஒரு சில சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து இந்த ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸு. பட் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது பக்கத்துலேயே நம்மளுக்கு பைக் பார்க்கிங் பண்ணுறதுக்கான இடம் இருக்குது. ஸோ இது வழியாக தான் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டு பைக்கை பார்க் பண்ணோம். பட் அங்கே ஒரு சில வேலைகள் போயிட்டு இருந்தது. இப்போ நம்ம இருக்குது டுவர்ட்ஸ் மதுரவாயில் டைரக்ஷன். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே அந்த பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படிங்கிற நேமை மேலே ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 மந்த்துக்கு முன்னாடியே இதில் வந்து இந்த பிக்கப் பாயிண்ட்டு, ட்ராப் பாயிண்ட் அதுக்குரிய அந்த போர்டு வச்சுட்டாங்க. அந்த ஸ்டேஷனுக்கு ஃப்ரண்ட்லேயே கொஞ்சம் நிறைய இடம் இருக்குது. இது ஃப்யூச்சரில் பைக் பார்க்கிங்காக பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். பட் கார் பார்க்கிங் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு போட்டிருந்தாங்க. யாரையுமே உள்ள அலோவ் பண்ணல. பட் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டு முன்னாடி மட்டும் ஜஸ்ட் லைட்டாக கேப்சர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி மட்டும் கேப்சர் பண்ணேன். உள்ளே யாரையும் அலோவ் பண்ணல. ஸோ அதனால் உள்ளே எதுவுமே எடுக்கலை. பட் இங்கே வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு சில ஃப்ரேம் இன்னும் ஃபிட் பண்ண வேண்டிய இருந்தது. ஒரு சில சின்ன சின்ன வேலைகள் போயிட்டு இருந்தது. இது வந்து இங்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பார்க்கிங் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார் பார்க்கிங்காக இருக்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். இந்த ரூட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் லாஸ்ட் டைம் வந்து ட்ரைனேஜ் ஒர்க் போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த ஸ்டேஷன் ஒர்க்குமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருந்துச்சு. ஒரு சில சின்ன சின்ன வேலைகள் தான் போயிட்டு இருந்தது. அதாவது இந்த சைன் போர்டு வைக்கிறது, அது போக ஒரு சில எலக்ட்ரிக்கல் ஒர்க் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் வந்து ஸ்டேஷனுக்கு முன்னாடி இந்த தளம் போடுற வேலைகள் போயிட்டு இருந்தது. ஸோ இதுதான் வந்து மேஜராக இந்த ஸ்டேஷனில் இப்போ போயிட்டு இருக்க வேலைகள். ஒரு 1.5 மந்த்துக்கு முன்னாடி இதில் ஃபுல்லாமே ட்ரைனேஜ் ஒர்க் போயிட்டு இருந்தது. இப்போ அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த ரூட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூந்தமல்லி ஹாஸ்பிட்டல் மெட்ரோ ஸ்டேஷன். அதாவது இந்த மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்திலே ஒரு பார்க்கிங் பிளேஸ் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. பட் அது வந்து மெட்ரோக்குரிய பார்க்கிங்கா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா வந்து மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் நம்மளுக்கு ஏற்கனவே பார்க்கிங் இருக்குது. பட் இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கிறது ஒரு சின்ன பார்க்கிங் தான். இந்த மெட்ரோ ஸ்டேஷன் முன்னாடி போன மாதம் வரைக்கும் முல்லைத்தோட்டம் அப்படின்னு இருந்தது. இப்போ அதை நேமை மாற்றிட்டாங்க. பட் இந்த பெரிய எழுத்தில் எழுதியிருக்குது அது லாஸ்ட் மந்தே மாற்றிருந்தாங்க தான். பாதி வரைக்கும் எழுதியிருந்தாங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டாகவே எழுதிட்டாங்க. ஸோ வாங்க இந்த பார்க்கிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த ரைட் சைடில் எல்லா ஒர்க்குமே அங்கே ஆக்சுவலாக எந்த ஒரு வேலைகளும் போகலை. ஃபுல்லாகவே ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. பட் லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு கொஞ்சம் வேலைகள் போயிட்டு இருந்தது.
இதுதான் வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷனோட பார்க்கிங். கொஞ்சம் சின்ன பார்க்கிங் தான். இந்த ஸ்டேஷனை பொறுத்த மட்டும் சில எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட் ரயில் ஃபிட் பண்ணுற வேலைகள் அதெல்லாம் போயிட்டு இருந்தது. அப்புறம் சைன் போர்டெலாம் இன்னும் கொஞ்சம் ஃபிட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதில் வந்து நிறையா சைன் போர்டு இருந்தது. ஒரு சில ஃப்ரேம் ஃபிட் பண்ணுற வேலைகளும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த ஃப்ரேம் இருந்தது. ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன் இந்த வேலைகள்லாம் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ட்டு. பட் ஹேண்ட் ரயில் ஃபிட் பண்ணுற வேலைகள் போயிட்டு இருந்ததை என்னால் பார்க்க முடிஞ்சது. இந்த ஸ்ட்ரெச்சஸ் ஃபுல்லாமே ட்ரையல் ரன் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக மெட்ரோ ரயில் பார்க்க முடியுது. இப்போ நான் அந்த ஸ்டேஷனில் நிற்கும் போதே ஒரு மெட்ரோ ரயில் கிராஸ் ஆகி போச்சுது. ஜஸ்ட் அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சேஸ் பண்ணிட்டே போயிருந்தேன். பட் அது பறந்து போயிட்டாப்புல பயப்பில். இந்த ரோடில் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங் இடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த மழை நீருக்கான அந்த ட்ரைனேஜ் கட்டி முடிச்சிருக்காங்க. பட்டு நிறைய இடம் இருக்கிறதுனால இந்த ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு இதை பற்றி எதுவும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நானும் மற்ற வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதிலிருந்து தொடர்ந்து பார்க்கும்போது இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு டபுள் டெக்கராக ஃப்யூச்சரில் வரப்போகுது. அதுக்கான அந்த எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ரூட்டில் அடுத்து வரப்போகிறது கரையாஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன். இந்த கரையாஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷனில் ரைட் சைடில் நிறைய ஃப்ரேம் ஃபிட் பண்ண வேண்டிய இருந்தது. அதுக்கான வேலைகள் போயிட்டு இருந்ததா நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. லெஃப்ட் சைடில் இதில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் இருக்குது, ஸ்டெப்ஸ் இருக்குது, எஸ்கலேட்டர் எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே வந்து திரும்பியும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. பட் இங்கே உள்ள அந்த செக்யூரிட்டி ஸ்டாஃப் கிட்ட நான் என்கொயரி பண்ணதுக்கு இதில் வந்து இன்னொரு எஸ்கலேட்டர் ஃபிட் பண்ண போகிறாங்க, இன்னொரு லிஃப்ட் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஏற்கனவே இருக்குது. பட் இன்னும் எதுக்கு அடிஷ்னலாக வைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் புரியலை. ஸோ இதுதான் வந்து நம்ம கொஞ்சம் இந்த ஸ்டேஷனுக்கு அடுத்தாப்புல இந்த உள்ள தெருவில் உள்ளே போனோம்னா லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். இது லாஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு 5 அடி உயரம் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 அடி உயரத்துக்கு மேலே கட்டிட்டாங்க. பட் இந்த எஸ்கலேட்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரம்மாண்டமாக வானத்தை தொட்டுற அளவில் இருக்கும். ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஹைட்டு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்னு பயப்படுறவங்களுக்காக இங்கே எதுவும் வேறு மாதிரி கட்டுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த ரோட்டில் அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ட்ரையல் ரனுக்கு அங்கே ஒரு மெட்ரோ வந்துச்சு. பட் இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டியாக தெரியுதா அப்படின்னு தெரியல. ஸோ அதில் டேர்ன் ஆகிற இடத்துல ஒரு மெட்ரோ ட்ரெயின் கிராஸ் ஆகி போச்சுது. ஜஸ்ட் அதுக்காக இதை கேப்சர் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் குமணஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். இந்த இடத்துல லாஸ்ட் டைம் வந்து ட்ரைனேஜ் ஒர்க் போயிட்டு இருந்தது. இப்போ அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த குமணஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷனில் மேலே வந்து நேம் போர்டு ஃபிட் பண்ணிட்டாங்க. சைடில் வந்து அதாவது இல்லை ரைட் சைடில் நம்மளுக்கு ஒரு சில ஃப்ரேம் ஃபிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது கிளாஸ் ஃப்ரேம் ஃபிட் பண்ணியிருந்தாங்க. லெஃப்ட் சைட்லேயும் நம்மளுக்கு இன்னும் ஒரு சில ஃப்ரேம் ஃபிட் பண்ண வேண்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங்லேயும் கொஞ்சம் வேலைகள் போயிட்டு இருந்தது. வாங்க அதை உங்களை பக்கத்தில் கொண்டு போய் காட்டுறேன். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு தெரியும் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங் வேலைகள் அங்கே நடந்துகிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து ஒரு சில ஃப்ரேம் இன்னும் ஃபிட் பண்ணாமல் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒன் மந்த்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த ரூட்டில் உள்ள இந்த கடைகளெல்லாம் ரிமூவ் பண்ணி தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதுக்காக ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு வியூவர் சொல்லியிருந்தாங்க, இந்த ரோடு வந்து அகலப்படுத்துகிற வேலைகள் கூடிய சீக்கிரம் தொடங்க போகுது, அதனால் அந்த கடைகளெல்லாம் இங்கே வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ரூட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இங்கே வந்து எந்த ஒரு ஒர்க்குமே போகலை. பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. நம்ம லாஸ்ட் மந்த் வரும்போது இதில் எல்லாமே ட்ரையல் ரன் போயிட்டு இருந்தது. அதை எஸ்குலேட்டர், லிஃப்ட்டு அப்படின்ட்டு எல்லாமே ட்ரையல் ரன் போயிட்டு இருந்தது. ஸோ பட் இந்த டைம் வந்து இதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து பைக் பார்க்கிங்காக உள்ளே போகிற வழி. ஸோ ரைட் சைட்லேயும் பார்த்தோம்னா நம்மளுக்கு அங்கே ஒரு சில சின்ன சின்ன வேலைகள் போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனில் உள்ள பார்க்கிங் இந்த ரைட் சைடில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அது வந்து நம்ம லாஸ்ட் டைம் அங்கே பார்க்கிங்கை ரொம்ப க்ளோஸராக போய் வர கேப்சர் பண்ணி போட்டிருந்தோம். பட் இந்த டைம் வந்து ஜஸ்ட்டு இந்த பக்கம் வந்து தான் எடுத்து போட்டிருந்தோம். பட் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த நேமை ஃபிட் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ அந்த நேமும் ஃபிட் பண்ணிட்டாங்க. காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு சைடில் மட்டும் தான் இருந்தது. இப்போ இந்த சைட்லேயும் ஃபிட் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ ஸ்டேஷன். அந்த ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ ஸ்டேஷன் முன்னாடி லாஸ்ட் டைம் ட்ரைனேஜ் ஒர்க் போயிட்டு இருந்தது. இப்போ அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சின்ன பீஸ் ஒரு 10-15 அடி மட்டுமே இன்னும் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரம் அது க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கலாம். இந்த ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ ஸ்டேஷனில் நம்மளுக்கு ரைட் சைடில் அந்த ஐயப்பந்தாங்கல் டிப்போ வருது. அது பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா ஏற்கனவே 2 ஃப்ளோர் கட்டிட்டாங்க. இப்போ அதுக்கு மேலேயும் இன்னும் காங்கிரீட் போட்டுட்டு வராங்க, அதாவது காலம் எழுப்பிட்டு வராங்க. ஸோ அதனால் அதில் மேபி கமர்ஷியல் ஷாப்ஸ் எதுவும் வரலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். இந்த லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு பார்க்கிங் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மற்றபடி ஸ்டேஷனுமே கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க்கு தான் இருக்குது. அதை முடிச்சுட்டு இந்த ஸ்டேஷன் ரெடி ஆயிரும். பட் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நம்மளுக்கு போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. மேபி கமர்ஷியல் ஸ்டாப்ஸ் அப்படி எதுவும் வரலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றி கிளியர் ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நானும் மற்ற வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிறோம். இதை திறந்து நம்ம பார்க்க போகிறது தெல்லியரகரம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த மெட்ரோ ஸ்டேஷனுமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு தான். இதில் வந்து ரைட் சைடில் நம்மளுக்கு ஒரு பிரம்மாண்டமான பார்க்கிங் இருக்கிறத லாஸ்ட் டைம் கேப்சர் பண்ணி போட்டிருந்தோம். இதுலேயுமே சைன் போர்டு அது எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஒரு சில சின்ன சின்ன வேலைகள், அதாவது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு அந்த மாதிரி வேலைகள் உள்ளே போயிட்டு இருந்தது. ஸோ இதுதான் வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷனோட ஒர்க் அப்டேட்டு. இந்த ரூட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது போரூர் பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த மெட்ரோ ஸ்டேஷனுமே கம்ப்ளீட்டாக ரெடி ஆச்சு. சைன் போர்டு, அப்புறம் வந்து பிக்கப்பு, ட்ராப்பு, அப்புறம் பார்க்கிங் எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஷன் வந்து அதுவும் க்ளீன் பண்ணி ட்ரையல் ரன் ஏற்கனவே போயிட்டு இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்குது. ஸோ இதை வந்து ஜஸ்ட் உள்ளே போய் கேப்சர் பண்ணியிருந்தேன். நம்ம உள்ளே போனோன்னா ஸ்ட்ரைட்டாக போனோன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது, லெஃப்ட் சைடில் லிஃப்ட் இருக்குது, ரைட் சைடில் வந்து எஸ்கலேட்டர் இருக்குது. ஸோ வாங்க அந்த எஸ்கலேட்டர் பக்கத்தில் போனோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிடுச்சு. நிறையா வாய்ஸ் கமெண்ட்லாம் கொடுத்துச்சு. அது என்னென்னு பார்க்கலாம். அந்த ஸ்டெப்ஸு லெஃப்ட் பக்கம் கொஞ்சம் க்ளோஸராக உங்களை கூப்பிட்டு போகிறேன். இது பைக் பார்க்கிங்கோட என்ட்ரன்ஸு. பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடியாக இருந்தது. அந்த சைடு மெட்ரோ ட்ரெயின் கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்தது. இப்போ நம்ம வரும்போது ஆக்சுவலாக இது நான் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும்போது அந்த பிரிட்ஜில் போகிறத கேப்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் வெயிட் பண்ணுற நேரத்துக்கு வரவே இல்லை. பட் நான் ஜஸ்ட்டு ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ராகையும் ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆயிடுச்சு. பட் அதை சேஸ் பண்ணி அந்த போரூர் பக்கம் அந்த டேர்னிங்கில் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தால் நம்ம தம்பி ஒருத்தர் பைக்கை குறிக்க நிறுத்தியிருந்தார். அதனால் பைக்கு ஸ்டார்ட்டே ஆகலை. பட் இருந்தாலும் நம்ம போகிற வழியில் இன்னொரு மெட்ரோ ட்ரெயின் அங்கேருந்து வந்தது. ஜஸ்ட் அதை கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம போரூர் ஃப்ளைஓவர் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே வந்து ட்ரைனேஜ் ஒர்க்கு போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடு பயங்கர டிராஃபிக்காக வேறு இருந்துச்சு. நம்ம லாஸ்ட் மந்த் பார்க்கும்போது இந்த ட்ரைனேஜ் ஃபுல்லாகவே ஓப்பனாக இருந்தது. பட் இப்போ வந்து மேலே ஃபுல்லாகவே காங்கிரீட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது இருந்தாலும் அங்கங்கே சில பெண்டிங் ஒர்க் இருக்க தான் செய்யுது. ஃபைனலி நம்ம போரூர் ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ இந்த ஸ்டேஷனை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு நிறைய ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து ஃப்ரேம் ஃபிட் பண்ண வேண்டிய இருக்குது நிறைய இடத்துல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஷனோட பார்க்கிங் இன்னும் 100% ரெடி ஆகலை. பார்க்கிங்கில் ஃப்ளோரிங் போடுற வேலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷனுக்கு வெளியே அந்த ஹேண்ட்ரெயில்ஸ்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்க. பட் நான் பார்க்கும்போது இன்றைக்கி அதை க்ளீன் பண்ணுற வேலைகள் போயிட்டு இருந்தது. இன்னும் ஒரு சில வாரங்களில் இது ஓப்பனாக இருக்கிறதுனால சிஎம்ஆர்எல் கண்டிப்பாக இது கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த ஒர்க்குலாம் முடிஞ்சால் மக்களுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இதை மாதிரி பல தகவல்களை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்துங்க. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பை பாய்.